الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وفي حديث نعمان بن بشير قال النبي صلى الله عليه وسلم: ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக ரியாது சாலிஹினுடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பேணுதலான வாழ்க்கை வாழ்வதும் சந்தேகமான விஷயங்களை விடுவதும் என்ற தலைப்பு பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று நாம் பார்த்த ஹதீஸுடைய இரண்டாவது பாகம் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். நேற்று இந்த கடைசி அமர்வில் பார்த்த விஷயம், அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் 3 விதமான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஒன்று ஹலாலானது, இரண்டாவது ஹராமானது, மூன்றாவது சந்தேகக்கூடிய விஷயங்கள். ஹலாலானது நமக்கு அனுமதிக்கப்பட்டது, அது உண்ணக்கூடியதாக இருக்கட்டும், குடிக்கக்கூடியதாக இருக்கட்டும், உடுத்தக்கூடியதாக இருக்கட்டும், பயன்பாட்டில் கொண்டு வர அனைத்துமே. தடுக்கப்பட்ட விஷயம் நமக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் அது தடுக்கப்பட்டது. அது சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், செலவு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். இதற்கு இடைப்பட்ட விஷயங்கள் சந்தேகமான விஷயங்கள் என்று பார்த்தோம். சந்தேகமான விஷயங்கள் என்னென்ன காரணங்கள் எதனால் சந்தேகம் வரும் என்றும் நாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 காரணங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அனுப்பப்பட்ட அந்த ஆடியோவில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது, அது சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும், அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இந்த ஹதீஸுடைய இரண்டாவது பாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் ஹராமுடைய விஷயங்களை சொல்லிவிட்டு நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்களை இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அதே போல அந்த உள்ளம் சீராக செம்மையாக சிறப்பாக இருந்தால் நம்முடைய உடல் முழுவதும் சீராகவும் செம்மையாகவும் இருக்கும். அது கெட்டுவிட்டதென்றால் நம்முடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்று சொல்லப்படும். என்ன காரணம்? இது ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இதேன் சார்ந்த விஷயங்கள் இங்கு ஏன் சொல்லப்படுகின்றது என்று சிந்திக்கும் பொழுது, கண்டிப்பாக அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய இதயத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கின்றது, சீர்குலைக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது. நாம் உண்ணக்கூடியதாக இருக்கட்டும், குடிக்கக்கூடிய குடிபானமாக இருக்கட்டும், உடுத்தக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடியதாக இருக்கட்டும், ஹலால அனுமதிக்கப்பட்ட வழியில் செலவு செய்யக்கூடியதாக இருக்கட்டும், இது அனைத்திலுமே நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்கள் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட பெர்மிசிபிளான இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது ஹைராகும், இது சரியாக இருக்கும். இது சரியாகிவிட்டதென்றால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். ஒருவனுக்கு உடல் முழுவதும் அவனுக்கு சீராகிவிட்டதென்றால் அவனுடைய செயல்கள் சீராக இருக்கும். அப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த தருணத்தில் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இந்த நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்களையும் கூறியிருக்கின்றார்கள். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கரித்துண்டு போல இருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு இந்த உள்ளத்தை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆங்காங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உள்ளத்திற்காகவும் அல்லாஹ்விடம் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்வி அலா தாஅத்திக். இதயங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய இதயத்தை உன்னை வணங்குவதற்கும் உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்காகவும் நீ என்ன செய், நீ இதை மாற்றுவாயாக, இதை திருப்புவாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார். அப்போ நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயத்தில் நம்ம ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது
எவ்வளவு நம்ம கவனமாக இருப்போம் அந்த விஷயத்தில், எதுவுமே ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது ஏதாவது அசம்பாவிதம் அது நடந்து விடக்கூடாது என்று. அதே போன்றுதான் நம்முடைய உள்ளம், நம்முடைய இந்த உள்ளம் சார்ந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதனால்தான் உடல் சரியாக இருந்து, பேச்சு சரியாக இருந்து, ஆனால் அவனுடைய உள்ளம் மட்டும் சரியாக இல்லை என்றால் அது நயவஞ்சகத்துடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹு தஆலா திருமறையில் சூரத்துல் முனாஃபிகினுடைய 4வது வசனத்தில் சொல்லும் பொழுது இவர்களுடைய தன்மை என்ன? வஇதா ரஅய்தஹும் துஅஜிபுக அஜ்ஸாமுஹும். நபியே, நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால், யார்? நயவஞ்சகர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய உடல், அந்த அங்கத்தையும் உடலுடைய அந்த சக்தியையும் பார்த்து நீங்கள் வியப்படைவீர்கள், நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளவு பலசாலியாக இருக்கின்றார். அதே போல அவர்கள் பேச்சு, அவர்களுடைய பேச்சுடைய அந்த கவருதல் எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொருவரும் அவருடைய பேச்சை கேட்பதற்காக அவர்கள் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நீங்களும் அவருடைய பேச்சை நீங்கள் செவி சாய்த்து கேட்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹு தஆலா கூறுகிறார். யாரை பற்றி? நயவஞ்சகர்களை பற்றி. ஆனால் அவருடைய நிலை என்ன? அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது கஅன்னஹும் ஹுஷுபும் முஸன்னதா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு மரக்கட்டையை செவரில் சாய்க்க வைக்கப்பட்டது போலதான் என்று நபி அல்லாஹு தஆலா இவர்களுடைய விஷயங்களை தெரியப்படுத்தும். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், நம்முடைய உள்ளம் சீராக இருக்கும் பொழுது நம்முடைய செயலும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய உள்ளமே சீர்கெட்டு விட்டதென்றால், அது அழிந்து விட்டதென்றால், நம்முடைய அமல்கள் வெளித்தோற்றத்தில் நாம் எவ்வளவு செய்தாலும் சரி மறுமையில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால்தான் சூரத்துல் ஆதியாத்துடைய 9 - 11 வசனத்தில் பார்க்கும் பொழுது அஃபலா யஅலமு இதா புஅசிர மா ஃபில் குபூர், என்ன அவன் அறியவில்லையா, கபரிலிருந்து வெளிப்படுத்தப்படும் பொழுது, எழுப்பப்படும் பொழுது, வஹஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், இதயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும் பொழுது, இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லஹபீர், நிச்சயமாக அவனுடைய இரட்சகன் இறைவன் அந்த நாளில் அவர்களுடைய அனைத்து விஷயங்களை பற்றி நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அப்போ மறுமை நாளில் நம்முடைய அனைத்து விஷயங்களும் வெளிப்படுத்தப்படும். அதே போல சூரத்து தாரிக்ல 9வது வசனத்தில் சொல்லப்படும் பொழுது யௌம துப்லஸ் ஸராயிர், அந்த நாளில் மறைவான விஷயங்களும் ரகசியமாக வைத்திருந்த விஷயங்களும் செயல்களும் பகிரங்கப்படுத்தப்படும். நாம் தனிமையில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சொன்னாலும் அங்கு மறுமையில் அது பகிரங்கமாக அந்த ரகசியத்தை பகிரங்கப்படுத்தப்படும் அந்த நாள் என்று அல்லாஹு தஆலா அந்த நாளை பற்றி கூறுகின்றார். ஆக ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய இதயத்தை பற்றி நாம கவனம் கொள்ள வேண்டும், இதில் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதனால நமக்கு நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயம் என்ன? முதல் விஷயம், அல்லாஹுடைய சட்டத்தை நாம் வெறுக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா வகுத்த சட்டங்களை வெறுக்கக்கூடாது, நேசிக்க வேண்டும். அதனால சொல்லும் லா தக்ரா ஷரியத் அல்லாஹ் லா தக்ரா இபாதல்லாஹி ஸாலிஹின், அதே போல அல்லாஹுடைய நல்லடியார்களையும் நாம் வெறுக்கக்கூடாது. அதே போல அல்லாஹு தஆலா இறக்கிய வசனங்களில் ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும், அதை வெறுக்கக்கூடாது. சிலருக்கு என்ன, சில விஷயங்கள் வெறுக்கக்கூடிய இருக்கும், அல்லது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்க மாட்டார். ஆனால் நாம் ஒரு முஃமின் என்பவன் வசனத்தில் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நமக்கு ஒரு அணு அளவும் என்ன அந்த வெறுப்பு என்று இருக்கக்கூடாது. அதே போலதான் சுப்ஹானல்லாஹ், நாம இந்த அல்லாஹு தஆலா உடைய இறக்கப்பட்ட இந்த வேதத்தில் ஏதாவது ஒன்றை வெறுத்தாலும் அது நம்மை குஃபுர் வரை கொண்டு சென்றுவிடும். ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஇன்ன கராஹியத்தக லிஷைஇன் மிம்மா நஸலல்லாஹ் குஃப்ரும் பில்லாஹ், அல்லாஹ் இறக்கிய வசனங்களில், அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தில் ஏதாவது ஒன்றை நீ வெறுத்தாலும் அது உன்னை குஃபுர் வரை கொண்டு செல்லும், அல்லாஹ்வை நிராகரித்தவன் என்ற அந்த நிலையில் உன்னை தள்ளிவிடும். நஸ்அலுல்லாஹு லனா வ லகுமுல் ஹிதாயத வத் தௌஃபீக் வ ஸலா. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தில் நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் கொடுப்பானாக, மற்றும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்து நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தில் சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.